ईशत्वत् करुणा निरीक्षणसुधा सन्धुक्षणाद् रक्षते नष्टं प्राक्तदलाभतस्त्रिभुवनं सम्प्रत्यनन्तोदयं श्रेयो न ह्यरविन्दलोचनमनः कान्ता प्रसादादृते संसृत्यक्षरवैष्णवाध्वसु नृणां सम्भाव्यते करिचित्. இந்த ஸ்லோகம் ஆளவந்தார் என்கிற ஆச்சாரியன் தன்னுடைய சதுஸ்லோகி என்கிற ஒரு ஸ்தோத்திரத்தில் பிராட்டியை பற்றி பாடினது. இந்த ஸ்லோகத்தில் பிராட்டியினுடைய கருணை எத்தகையது, அதன் மூலம் நாம் என்னென்ன நன்மைகளையெல்லாம் அடைகிறோம் என்று அவர் தெரிவிக்கிறார். பிராட்டியினுடைய கண் பார்வை அருள் நிறைந்த பார்வை. அந்த பார்வை முழுவதும் கூட நம்மேரில் பட வேண்டும் என்கிற தேவை கிடையாது. பிராட்டியினுடைய கடைக்கண் பார்வை, ஓரக்கண் பார்வை கிடைத்தால் கூட அந்த ஒன்றே காரணமாக பகவான் ஓடி வந்து நம்மை ரட்சித்து விடுவாராம். ஆனால் எந்த ஜீவாத்மாக்களெல்லாம் பிராட்டியினுடைய அருளை பெறவில்லையோ அவர்களை பகவான் ஒருபொழுதும் ரட்சிப்பதே கிடையாது. அப்போ நமக்கும் உலகத்தில் எத்தனையோ நன்மைகள் ஏற்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். செல்வம் வேண்டும், ஆரோக்கியம் வேண்டும், பணம் வேண்டும், நல்ல வேலை வேண்டும், கல்யாணமாக வேண்டும், மக்கள் வேண்டும், அதுக்கு மேலே ஸ்வர்க்கம் முதலான உலகங்கள் வேண்டும், ஏன் மோட்சமே வேண்டும். இது முதலாக அனைத்தையும் ஆசைப்படுகிறோம். இதில் எது நமக்கு ஏற்பட வேண்டுமென்றாலும் அதற்கு பிராட்டியினுடைய அருள்தான் மூலதனமாக இருக்கிறது. அந்த மூலதனம் இருந்ததென்றால் அடுத்தது பகவான் தானாக அருள் புரிந்து விடுவார். அவருடைய அருள் கிடைத்து விட்டதென்றால் அதற்கு மேல் இந்த உலகத்தில் எதுவுமே தேவை கிடையாது. நாம் ஆசைப்பட்ட எந்த பயனையும் அடைந்துவிட முடியும். இப்படி பெருமானும் அருள் புரிபவராக, தாயாரும் தயையே நிறைந்த கருணை கடலாக ரெண்டு பேரும் சேர்ந்து காட்சி கொடுக்கும் இடம்தான் சிறுபுலியூர் என்கிற அழகான திவ்யதேசம். இந்த ஊரில் பாலசயனமாக, சலசயன பெருமானாக பகவான் வந்து காட்சியளிக்கும் கதையை கண்டோம். வியாக்ரபாதர் என்கிற முனிவருக்கு பகவான் முக்தியே அளித்தபடியாலே சிறுபுலியூர் என்கிற பெயரும் இந்த ஊருக்கு ஏற்பட்டது என்பதை பார்த்தோம். மூலவர் பெருமான் சிறு வடிவத்தோடு எப்படி காட்சியளிக்கிறார் என்று தரிசித்து கொண்டோம். எல்லாவற்றையும் விட முக்கியமாக உற்சவமூர்த்தியான எம்பெருமான் கிருபா சமுத்திர பெருமாள் என்கிற பெயரோடு கருணை கடலாகவே காட்சியளிக்கிறார். அவருக்கு அருகில் தயாநாயகி என்கிற பெயரோடு மகாலட்சுமி தாயாரும் காட்சி அளிக்கிறார். கருணை, தயை, இந்த ரெண்டு குணங்களின் வடிவமாகவே ரெண்டு தெய்வங்கள். பகவான் கருணையே கடல் சேர்ந்தது போல இருக்கிறார். பிராட்டியோ தயை நிறைந்த ஒரு கடலாகவே திகழ்கிறாள். இவர்கள் இருவருடைய அருள் இருந்தால் நமக்கு கிடைக்க முடியாத ஒரு பொருளே கிடையாது. அந்த அருள்தான் நமக்கு மோட்சத்தையே பெற்றுக் கொடுக்க போகிறது. அப்படி அழகான திருமேனியோடு, நம்மை வரவேற்கக்கூடிய கண்களோடு, நம்மோடு பேசி உரையாடக்கூடிய அழகான திருவாயோடு பெருமானும் பிராட்டியும் இந்த ஊரிலே எழுந்தருளி இருக்கிறார்கள். இந்த ஊர் சிறுபுலியூர். இந்த ஊருக்கு விமானம் நந்தவர்தன விமானம் என்று அழைக்கப்படுகிறது. நந்தம் என்றால் ஆனந்தம், மகிழ்ச்சி என்று பொருள். வர்தனம் என்றால் அதை வளர்த்து கொடுக்கக்கூடியது. நாம் மகிழ்ச்சியோடு இருந்தால் அந்த மகிழ்ச்சியை பல மடங்கு இந்த ஊர் வளர்த்து கொடுக்குமாம். எப்படி என்றால், இப்படிப்பட்ட பகவானை சேவித்து அவனுடைய பெருமைகளை தெரிந்து கொண்டோம் என்றால் ஏன்தான் ஆனந்தம் வளராது? உலகத்தில் நாம் துன்பத்திலேயே உழன்று கொண்டிருந்தாலும் இந்த பெருமான் கிருபாசமுத்திர பெருமான் அருமா கடலை சேவித்தோம் என்றால் கண்டிப்பா ஆனந்தம் ஏற்படும், ஆனந்தம் வளரப்போகிறது. அதனால நந்தவர்தன விமானம் என்று விமானத்துக்கு பெயர். இங்கு இருக்கக்கூடிய புஷ்கரணிக்கு மானச புஷ்கரணி என்றும் அனந்த புஷ்கரணி என்று ஆதிசேஷனுடைய பெயராலேயே வழங்கப்படுகிறது. இந்த புஷ்கரணியில் நீராடி ஆதிசேஷனை வணங்கினோம் என்றால் நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களெல்லாம் விலகும் என்பது உறுதி. பகவானுக்கு பக்தர்களிடத்தில் எவ்வளவு பரிவுண்டோ அதே போன்ற அன்பும் கருணையும் ஆதிசேஷனுக்கும் உண்டு. அப்ப அவர் அனுகிரகத்தாலே பல நன்மைகளும் நமக்கு ஏற்படும். இந்த ஊருக்கான விருட்சம் வில்வ மரம். வில்வ மரம்தான் ஸ்தல விருட்சமாக கொண்டாடப்படுகிறது. ரொம்ப அழகான கோயில், சின்ன கோவில். ஆனால் உள்ளுக்குள்ள பெருமானும் சின்ன வடிவத்தோடு இருக்கிறார். ஆனால் பெயர் மட்டும் மா கடல்.
பெரிய கடல் போன்றவர் என்ற பெயரோடு இருக்கிறார். சுத்தி வந்தோம் என்றால் ஆதிசேஷனுக்கு சந்நிதி இருக்கிறதுன்னு பார்த்தோம், கருடாழ்வாருக்கு சந்நிதி இருக்கிறது, முக்கியமாக சுவாமி மணவாள மாமுனிகளுக்கு சந்நிதி இருக்கிறது. அவரும் ஆதிசேஷ பீட்டத்திலே அமர்ந்திருக்கிறார். ஆதிசேஷனுக்கு அடைக்கலம் கொடுப்பதற்காகத்தானே பகவான் ஆதிசேஷனை படுக்கையாக்கி வந்து சயனித்துக் கொண்டார். அதுவே பெரிய காவல் ஆதிசேஷனுக்கு. அது போதாதென்று ஆதிசேஷனுடைய அவதாரமாகவே இருக்கக்கூடிய மணவாள மாமுனிகள், சுவாமி ராமானுஜருடைய மறு அவதாரமாகவே கருதப்படுபவர், அவரும் ஆதிசேஷ பீட்டத்திலே அழகான திருமேனியோடு இந்த கோவிலிலே காட்சி அளிக்கிறார். அவரையும் தரிசித்துக் கொள்ளுகிறோம். இது இந்த கோவிலினுடைய அமைப்பு, இங்கு இருக்கக்கூடிய சந்நிதிகள். இந்த பெருமானை பற்றி திருமங்கையாழ்வார் தன்னுடைய பெரிய திருமொழி என்கிற பிரபந்தத்தில் 7ஆம் 10 9ஆம் திருமொழி அந்த 10 பாசுரங்களாலே ரொம்ப அழகாக மங்களாசாசனம் செய்கிறார். ஆசையோடு இந்த ஊருக்கு வந்தாராம் ஆழ்வார். வந்து பார்த்தா பகவானுடைய திருமேனி ரொம்ப சின்னதாக இருந்தது. இது என்ன சின்ன மேனியாக இருக்கிறதே, இவ்வளவுதான் பெருமானான்னு கொஞ்சம் வருத்தப்பட்டாராம். அப்ப பகவான் சொன்னார், கவலைப்பட வேண்டாம், இங்கு சின்ன திருமேனியோடு இருக்கிறோம், திருக்கண்ணமங்கைக்கு வந்தால் அங்கு பெரிய திருமேனியோடு காட்சியளிப்போம் என்று பகவான் ஆசுவாசப்படுத்தினாராம். அந்த ஆறுதலோடு ஆழ்வார் 10 பாசுரங்கள் இந்த பெருமானை பற்றி பாடுகிறார். அதில் ஒரு பாசுரம் ரொம்ப 10 பாசுரமுமே அழகுதான். இந்த பெருமானை தவிர வேறு புகழே நமக்கு கிடையாது என்று ஆழ்வார் பாடுகிறார். அதில் ஒரு பாசுரம், பறையும் வினை தொழுது உய்மின் நீர் பணியும் சிறு தொண்டீர் அறையும் புனல் ஒருபால் வயல் ஒருபால் பொழில் ஒருபால் சிறை வண்டு இனமறையும் சிறுபுலியூர் சலசயனத்து உறையும் இறை அடி அல்லது ஒன்று இறையும் அறியேனே. இந்த பகவானுடைய திருவடிகளை தவிர ஒரு க்ஷணம் கூட நான் வேறு எதையும் நினைத்து கூட பார்க்க மாட்டேன். இந்த பகவானுடைய திருவடிகள் தான் புகழ் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். எப்படிப்பட்ட பகவான்? பறையும் வினை தொழுது உய்மின் நீர். பக்தர்களே, நீங்கள் இந்த பகவானை தொழுதீர்கள் என்றால் உஜ்ஜீவனம் அடைந்து விடுவீர்கள். வினை பறையும், நீங்கள் சேர்த்து வைத்த அனாதிகாலமான பாப கூட்டங்கள் இருக்கின்றனவே, எல்லாம் பறந்து ஓடி போய்விடும். பணியும் சிறு தொண்டீர், நேத்து வரைக்கும் ஏதோ உலகத்து இன்பங்களுக்கு ஆட்பட்டு தொண்டு செய்து கொண்டிருந்தீர்களே, அதையெல்லாம் விட்டுவிடுங்கோள். பகவான் ஸ்தலசயன பெருமானுக்கு தொண்டர்களாக இருக்க வேண்டும். ஊர் எப்படிப்பட்டது? அறையும் புனல் ஒரு பால், ஒரு பக்கம் கடலினுடைய அலைகள் வந்து அடித்து கொண்டிருக்கின்றன, வயல் ஒரு பால், நல்ல நீர் நிறைந்த வயல்கள் ஒரு புறம் இருக்கின்றன, பொழில் ஒரு பால், அழகான புஷ்ப மலர்கள் நிறைந்த சோலைகள் ஒருபுறம் இருக்கின்றன, சிறை வண்டு இனம் மறையும் சிறுபுலியூர், அந்த சோலைகளில் வண்டுகளெல்லாம் எப்போதும் சத்தமிட்டு கொண்டு பறந்து கொண்டிருக்கின்றன. இப்படி இயற்கை எழில் சூழப்பட்ட சிறுபுலியூர் என்கிற ஊர், அங்க சலசயனனாக பகவான் சேவை சாதிக்கிறாரே, அவருடைய உறையும் இறை அடி அல்லது, அவர்தான் இறைவன், அவர்தான் முழுமுதற் கடவுள், அவருடைய திருவடி அல்லது இறையும் ஒன்று அறியேனே, ஒரு க்ஷணம் கூட வேறு எதையும் சிந்திக்க மாட்டேன் என்று திருமங்கையாழ்வார் பாடுகிறார். இந்த 10 பாசுரங்கள்ல 9வது பாசுரம் ரொம்ப அழகா பகவானை கொண்டாடுகிறார். கருமா முகிலுருவா கனலுருவா புனலுருவா பெருமாள் வரை உருவா பிறவுருவா நினதுருவா திருமா மகள் மருவும் சிறுபுலியூர் சலசயனத்து அருமா கடலமுதே உனதடியே சரணாமே. பெருமானே, உன் திருவடிகள்தான் எனக்கு புகழ், வேறு சரண் கிடையாது. நீ எப்படிப்பட்டவன்? கருமா முகிலுருவா, கருத்த ஒரு மேகம், கடல்ல இருக்கிற நீர் அனைத்தையும் ஒரு மேகம் பருகி இருந்தால் எவ்வளவு கருப்பா இருக்கும், அதை போல கருமையான திருமேனி பகவானுக்கு உண்டு. கருமா முகிலுருவா என்று ஆழ்வார் பாடினார். உடனே அடுத்து சொன்னார் கனலுருவா புனலுருவா. கனல்னு சொன்னால் நெருப்புன்னு அர்த்தம். யாரெல்லாம் விரோதிகள், கம்சனோ ராவணனோ கும்பகர்ணனோ, யார் பகைமை பாராட்டி கொண்டு பகவானிடத்தில் வந்தாலும் அவர்களுக்கு கருத்த மேகத்தை போல் இருக்க மாட்டார். பக்தர்களுக்கு கருத்த மேகத்தை பார்த்தால் ஒரு ஆனந்தம் ஏற்படும், ஒரு திருப்தி ஏற்படும். ஆனால் விரோதிகளுக்கு அப்படி கிடையாது. கனல் உருவா, எரியக்கூடிய கொழுந்து விட்டெரியும் நெருப்பை போல பகவான் இருப்பாராம். எதிரிகளை சுட்டி எரிக்கக்கூடியவராக இருக்கிறார். கனலுருவா புனலுருவா. பக்தர்கள் வரும்போது புனல், தண்ணீர் எப்படி தண்ணீர் குளிர்ந்து அனைவரையும் ஏற்றுக்கொண்டு சமமாக இருக்குமோ அதை போல பகவான் தண்ணீரை போன்ற வடிவத்தோடும் இருப்பாராம். அப்ப பக்தர்களுக்கு கருமாமுகிலுருவன், விரோதிகளுக்கு கனல் உருவன். யார் வந்து பற்ற வேண்டுமென்றாலும் புனலுருவன்,
தண்ணீரை போல குளிர்ந்த அனைவருக்கும் பொதுவாக இருக்கிறார். பெரு மால் வரை உருவா, பெரிய ஒரு மலை சேர்ந்திருந்தால் எப்படி திண்மையோடு இருக்குமோ அதை போன்ற வடிவத்தோடு இருக்கிறார். பிற உருவா, மற்ற எல்லாம் உலகத்தில் என்னென்ன பொருள் இருக்கிறதோ அனைத்தும் பகவானுடைய வடிவம்தான். நினதுருவா, தனக்குன்னு அசாதாரணமான தனித்த ஒரு திருமேனி, அழகான கண்கள், மூக்கு, காது, வாய் அனைத்தோடும் கூட 4 தோள்களோடு பகவான் சேவை சாதிக்கிறாரே, அது அவருக்கென்று இருக்கக்கூடிய தனிப்பட்ட வடிவம். அந்த வடிவமும் இருக்கிறது. அப்ப எத்தனை வடிவங்கள்? மேகம் போன்ற வடிவம், நெருப்பு வடிவம், தண்ணீர் வடிவம், மலை போன்ற வடிவம், மற்ற பொருள்களான வடிவம், பகவானுக்கு 4 தோள்களோடு கூடிய வடிவம். இத்தனை வடிவங்களோடு இருக்கிறாயே, திருமாமகள் மருவும் சிறுபுலியூர் சலசயனத்து, திருமாமகள் நாச்சியார் என்று ஆழ்வார்தாம் பெயர் சூட்டுகிறார். அவள் மருவும், எப்போதும் நித்தியவாசம் பண்ணுகிற சிறுபுலியூர் சலசயனம். சலசயனம்னு ஊருக்கே ஆழ்வார் பெயர் சூட்டுகிறார். அப்படிப்பட்ட ஊரில் அருமா கடலமுது, அரு அப்படின்னா அருள் மா கடல்னு அர்த்தம் வச்சுக்கலாம். அருமை அப்படின்னா கிடைப்பதற்கு கடினம், துர்லபமானதுன்னு அர்த்தமோ இல்லையோ. அப்படிப்பட்ட மா கடல் அமுது, பெரிய ஒரு பார்க்கடலுக்குள்ள பகவான் அமுதம் போல சயனித்துக் கொண்டிருக்கிறாரே, கிடைப்பதற்கு எவ்வளவு கடினமானவர். அப்ப அருமா கடலமுதுன்னு கொள்ளலாம், அருள்மா கடலமுது என்றும் கொள்ளலாம். அப்படிப்பட்ட பகவானே, உனதணியே சரணாமே, உன் திருவடிகளைத் தவிர வேறு புகழ் எனக்கு கிடையாது. நானோ எத்தனையோ பாபங்களை செய்திருக்கிறேன், உன் கருணையை காட்டி அந்த பாபங்களையெல்லாம் ஒழித்து விடு என்று ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். இந்த ஊரை பற்றி பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் தன்னுடைய 108 திருப்பதி அந்தாதியில பாடுகிறார். ஆமருவி மேய்த்த அரங்கர் எதிர் யார் நிற்பார், தாமருவி வாணனை தோள் சாய்த்தனாள், சேமம் உரு புலியூர் வந்தோல் உடையான் உடைந்தான், சிறுபுலியூர் எந்தை மேல் சென்று என்று பாடுகிறார். அழகான ஒரு சரித்திரம். பாணாசுரன் என்று ஒரு அசுரன் இருந்தான். அவனுடைய மகளுக்கு உஷா என்று பெயர். பாணாசுரன் பெரிய சிவபக்தன். அவனுக்கு சிவன் ஒரு வரம் கொடுத்து வைத்திருந்தார். உன்னோடு யார் போர் செய்வதற்கு வந்தாலும் நான் வந்து உனக்காக யுத்தம் செய்வேன் என்று சிவபெருமான் சொல்லி வைத்திருந்தார். உஷாதேவி அந்த பாணாசுரனுடைய மகள் கண்ணனுடைய பேரனான அனிருத்தனை காதலிக்க தொடங்கினாள். அனிருத்தன துவாரகையிலிருந்து கடத்தி கொண்டு வந்து இவர்கள் இருக்கிற இடம், அந்த இடத்திலே 2 பேரும் சேர்ந்து வாழத் தொடங்கினார்கள். இது பாணாசுரனுக்கு தெரிஞ்சு 2 பேரையும் சிறைச்சாலையிலே அடைத்து விட்டான். கண்ணன் பெரிய படையோடு வந்தார். தன்னுடைய பேரனை தான் தானே வந்து ரட்சிக்கணும். ரட்சிக்க வரும்போது சிவபெருமான் வந்து முன்னாடி நின்னாராம். இல்லை, என்னுடைய பக்தன் பாணாசுரன், அவனை நான் தான் ரட்சிக்கணும்னு நின்னார். யுத்தம் மூண்டது. கண்ணனிடத்தில் எதிர்த்து அவரால் சண்டையிட முடியவில்லை. தோத்து போய்விட்டார் சிவபெருமான். அதை சொல்றார் பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார். ஆமருவி மேய்த்த அரங்கர் எதிர் யார் நிற்பார், திருவரங்கநாதனான பகவானுக்கு எதிராக யார்தான் நின்று சண்டையிட முடியும். தாமருவி வாணனை தோள் சாய்த்தனாள், பகவான் போய் வாணன் பாணாசுரனுடைய 1000 தோள்கள்ல 996 தோள்களை பகவான் வெட்டிட்டாராம். அப்படி தோள் துணித்த நாள் அன்றைக்கு சேமம் உரு புலியூர் வந்தோலுடையான், புலித்தோலை போத்திக் கொண்டிருக்கிற சிவபெருமான் பகவானோடு சண்டையிட வந்து உடைந்தான். அவரிடத்தை தோத்து போனாரோ இல்லையோ. யாரிடத்தில்? சிறுபுலியூர் எந்தை மேல் சென்று. சிறுபுலியூரில் இருக்கக்கூடிய என்னுடைய சுவாமியான சலசயன பெருமாள், கிருபாசமுத்திர பெருமாள், அவரோடு யுத்தமிட்டு சிவபெருமானே தோத்து போனார் என்றால் அப்ப அரங்கர் எதிர் யார் நிற்பார்? ஸ்ரீமன் நாராயணனுக்கு எதிராக யார்தான் நிற்க முடியும்? அவனுடைய பெருமைக்கு நிகராக யாரும் கிடையாது. அப்பேற்பட்ட எம்பெருமான் அருள்மா கடலாக, கிருபாசமுத்திர பெருமானாக, தயாநாயகி தாயாரோடு சிறுபுலியூர் என்கிற இந்த திவ்யதேசத்திலே காட்சி அளிக்கிறார். அந்த பெருமானை தரிசிக்கும் பாக்கியமும் அவர் கருணையால் ஏற்பட்டது. நான் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கேன், பாக்கியம் பண்ணியிருக்கேன், அதனால் வந்து இன்று சேவித்தோம் நினைக்கக்கூடாது. இன்றைக்கு காட்சி கிடைத்ததும் அவருடைய கருணைதான். நாளைக்கு இன்னைக்கு தொலைக்காட்சியில் பார்க்குறோம், நாளைக்கு நேரில் போய் இந்த பகவானை சேவிக்க வென்றாலும் அவனுடைய கருணைதான். அப்போ அவரிடத்திலேயே பிரார்த்தித்துக் கொள்வோம். நேரடியாக வந்து உன்னை தரிசிக்கும் பாக்கியத்தை விரைவில் நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம்.